விக்ரம் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறத பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. உடனே வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, விராடிக்கு எதுக்கு இப்போ சாப்பாடு ஊட்டி விடுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அவள் வந்து சாப்பிட மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்குன்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அதுக்காக நீங்கள் ஊட்டி விடுவீங்களா? நான் நினச்சி கூட பார்க்கலாம் மாப்பிள்ளை, இப்போல்லாம் நீங்கள் மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்க எதுவுமே கிடையாது. முதல்ல மிராலி வீட்டுக்கு கூட்டின்னு வரேன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா அவளுக்கு பணிவிடெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என் பொண்ணுக்கெலாம் இப்படி துரோகம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் பெரிய வார்த்தை சொல்கிறீங்க, நான் அப்பலாம் பண்ண அத்தை, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கவே என்னால் முடியல, இப்படி பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கஜா கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, எங்களை யாராவது கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னோடனே, நீங்கள் எங்கே மிராண்டி மேலே யாராவது ஒருத்தராவது வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாடா அவள் மேலே அக்கறை எடுத்தால் எங்களுக்கு வேலை, அவள் பண்ண வேலையெல்லாம் கொஞ்சம் நிமிஷமா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட இப்படி பேசுகிறீரா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உங்களுக்குலாம் புரிய வைக்கவே என்னால் முடியல, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அங்கேருந்து போகிறாரு. உடனே வந்து மிராண்டை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகி கஜா சொல்கிறாங்க, இவளுக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் நியாயமாக இருக்கா இவள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து மிராண்டி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்ட வேதா வந்து அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட தப்புமா, நீங்கள் பண்ணது சரியில்லைம்மா, இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, அவர் என்ன தப்பு பண்ணார், அவர் ஒரு ஃபேஷன்ட்டாக தான் மிராண்டியை நினைக்கிறாரு, நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவரை புரிஞ்சுக்க என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்குற விக்ரம் வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷப்படுறாரு. வேதா வந்து நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வசந்த் கிட்ட வந்து விக்ரம் சொல்கிறாரு. அதை கேட்டு விக்ரம் வந்து ஆச்சரியப்படுறாரு. என்னால் நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் நானும் வந்து எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், வேதா மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லைடா, உண்மையிலே வேதா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட வேதாக்கு நீ என்னடா பரிசு தர போகிற, என்னடா சொல்கிற? ஆமாடா அவங்க வந்து உன் கூட வாழணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் நீ விலைக்கு போகிறது நல்லாவே இல்லை, தயவுசெய்து வந்து உன்னோட விருப்பத்தை சொல்லி நீ வந்து அவங்க கூட வாழ ஆரம்பி, இதெல்லாம் நடக்குமாடா? எனக்கு தெரியும்டா, வேதா தான் உன் மனசில் ஃபுல்லாகவே இருக்கா, ஆனால் அதை நீ வெளிப்படுத்தாமல் இருக்க, தயவுசெய்து வெளிப்படுத்து, வேதாவை சந்தோஷமாக வச்சுக்கடா, பாவண்டா அவங்க அப்படி சொன்னோன்னே உடனே விக்ரம் முடிவு பண்ணுறாரு. ஆமாம் வேதா எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, ஆனால் அவளுக்காக நான் எதுவுமே தரல, இதுக்கப்புறம் வந்து வேதாவை நல்லபடி நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் யோசிக்கிறாரு. எப்படா ப்ரப்போஸ் பண்ண போகிற வேதாக்கு அப்படி சொல்லி கேட்டோன்னா, அதுவா எப்படின்னு தெரியலையேடா, டேய் ஒரு நைட் டின்னருக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே வந்து ஏற்பாடெலாம் பண்ணிவிடு, அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போனால் கன்ஃபார்மாக வந்து அந்த மூடில் வந்து நீ சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும்டா அப்படின்னோடனே, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு. எல்லாமே ஏற்பாடு பண்ணி நம்ம வேதாவையும் கூட்டிகிட்டு போகிறார். வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சர்ப்ரைஸாகவும் நினைக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னோடனே, எல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிராண்டிக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு சொல்கிறாங்க. ஓடி போகிறாங்க. வேதா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனே வந்து மிராண்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து சரிப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே கேட்குறாரு வசந்த், என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு, இல்லைடா மிராண்டிக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு, அதனால் நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் சாப்பிட கூட சாப்பிடலடா அப்படின்னா, சரிடா கவலைப்படாத, இன்னொரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. என்ன ஏற்பாடு? எல்லாம் வேறு ஏற்பாடு தான், மெத்த மேலே போய் பாரு அப்படின்னோடனே ஆச்சரியப்படுறாரு. நிஜமாவாடா? ஆமாடா பின்னா ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் சொல்லணும்ல, நீ எப்படியும் ஏதாவது ஒன்று சொதப்புவேன்னு தெரியும் அப்படின்னோடனே, டேய் உண்மையிலேயே நீ ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்டா, சரிடா என்ஜாய் பண்ணுறா சொல்கிறாரு. அடுத்து வந்து விக்ரம் வந்து வேதாவை கூப்பிடுறாங்க. வேதா நீ மேலே வாங்கி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வேதா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் வேதாக்கு காத்துட்ருக்குது. அப்படியே வந்து அந்த இடம் அவ்வளோ சூப்பராக ரம்மியமாக செம்மையாக இருக்குது, செம்ம ரொமான்டிக்காக இருக்குது. அதை பார்த்து வேதா ஆச்சரியப்படுறாங்க. என்ன விக்ரம் இதெல்லாம் அப்படின்னோடனே உடனே வந்து பூவை எடுத்து வேதா கையில் கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க வேதா, ஐ லவ் யூன்றாரு. அதை கேட்டு வேதா கொஞ்ச நேரம் அப்படியே கண் கலங்கிறாங்க. அப்படியே விக்ரமை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஓடி வந்து இது முடியுது.